வாட்ஸ்அப் ஃபேக் நியூஸ் அண்ட் ரூமர்ஸ். நான் சொல்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் டெய்லியும் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்லேருந்து உங்கள் தெரிஞ்சவங்கள்ட்டேருந்தோ ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் வரும். பட் அந்த ஃபார்வர்ட் மெசேஜை பார்த்துட்டு ரியாக்ட் பண்ணுற நிறைய டைப் ஆஃப் மக்கள் இருக்காங்க. டைப் 1, அந்த மெசேஜ் ட்ரூவா இல்லை ஃபேக்கானு பார்க்காமையே அதை ஃபார்வர்ட் பண்ணுறது. டைப் 2, பேனிக் ஆகுறது, விச் இஸ் வெரி டேஞ்சரஸ். அண்ட் டைப் 3, வெரிஃபை பண்ணிவிட்டு அதை ஷேர் பண்ணணுமா வேணாமாங்கிறத யோசிக்கிறது. ஸோ அந்த மெசேஜஸ்லாம் அது உண்மையா இல்லை ஃபேக்கானு தெரியாமையே அதை ஃபார்வர்ட் பண்ணுற உங்களையே நீங்கள் ஒரு ஃபூலாக ஆக்கிக்கிறீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்பில் சுனாமி மாதிரி பரவிட்டு இருக்கிற இந்த ஃபேக் நியூஸ் அண்ட் ரூமர்ஸை ஷேர் பண்ணுறதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேச போகிறோம். விதவுட் எனி ஃபர்தர் டிலே வாங்க இன்னையோட வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நிறைய செக்ஷன்ஸாக பிரித்து வச்சிருக்கு. த ரைஸ் ஆஃப் வாட்ஸ்அப் ரூமர்ஸ், ஏன் மக்கள் இந்த ஃபேக் நியூஸை நம்புகிறாங்க, தமிழ்நாட்டில் ஃபேக் நியூஸோட விளைவுகள் என்ன, இந்த ஃபேக் நியூஸை உண்மையா இல்லையான்னு எப்படி வெரிஃபை பண்ணிக்கிறது, உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அண்ட் லாஸ்டா இதுல ஒரு பாசிட்டிவான விஷயமும் இருக்கு, அதை பத்தி பேசுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் ரூமர்ஸ் அண்ட் ஃபேக் நியூஸ் எப்படி சுனாமி மாதிரி பரவுதுன்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டில் வாட்ஸ்அப்புங்கிறத ஒரு மெசேஜிங் ஆப்பையும் தாண்டிய ஒன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வாட்ஸ்அப் தான் நம்மளோட மார்னிங் நியூஸ் பேப்பர், நம்மளோட நியூஸ் சேனல். அண்ட் 99% இந்த வாட்ஸ்அப்பில் தான் நம்ம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட கான்டாக்ட்லேயே இருக்கும். நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், எஸ் பிரதர், டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சு, அதனால எல்லாரும் எலக்ட்ரானிக் வேர்ல்டில் கான்டாக்டில் இருக்கும் அப்படிங்கிறது. நானும் உங்களை மாதிரி தான், அதே போல தான் நானும் இருக்கேன். இந்த டெக்னாலஜி வேர்ல்டை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் டேஞ்சரே அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஃபுல்லாக கேளுங்க. ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் இல்லை ஒரு வாய்ஸ் நோட் இல்லை ஒரு எடிட்டட் வீடியோ உண்மையை விட வேகமாக பரவும், லைக் அ வைரஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா, இந்த பிராண்டை யூஸ் பண்ணாதீங்க, இதில் பாய்சன்ஸ் கலந்துருக்கு, அது ஒரு ஃபுட் ஐட்டமாக இருக்கும், இல்லைனா வாட்டராக இருக்கும், அதெல்லாம் பயன்படுத்தாதீங்கிற ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் வரும். இல்லைனா கவர்மெண்ட்டில் புதுசாக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க, அதில் நீங்கள் ஒரு 10 பேருக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி அவங்களும் அதை அக்சஸ் பண்ணி அதை கிளிக் பண்ணி அவங்களும் ஓப்பன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா உங்களுக்கு இந்த பரிசு விழுவும், நீங்கள் போயிட்டு கிளைம் பண்ணிக்கலாம் ஒரு ஃபார்வர்ட் மெசேஜாக இருக்கட்டும். இல்லைனா எமோஷனல் ஸ்டோரிஸை கொண்டு அதை ஒரு ஸ்கிரிப்டா ரெடி பண்ணி அதை உங்களை நம்ப வச்சு, அது ஆக்சுவலாக உண்மையாகவே இருக்காது, ஆனால் உங்களை நம்ப வச்சு அதில் உங்களோட ஃபீலிங்ஸை டச் பண்ணுறதா இருக்கட்டும். அண்ட் காமனாக கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த ஒரு மெசேஜ் மட்டும் ஃபார்வர்ட் ஆகியிருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டினை கேட்குற மாதிரி கேட்டுட்டு, அது சிம்பிளான கொஸ்டினாக தான் இருக்கும், அதுக்கும் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. பண்ண பிறகு ஒரு 10 பேருக்கு அந்த கொஸ்டினை ஃபார்வர்ட் பண்ண சொல்லுவாங்க. பண்ணினா தான் அந்த பரிசு உங்களால் கிளைம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு. அந்த ப்ரைஸ் பெரிய ப்ரைஸாக இருக்கும், கேஷ் ப்ரைஸாக இருக்கும், இல்லைனா ஃபோன் ஏதாவது கொடுக்குறாங்களா இருக்கும், இல்லைனா ஏதாவது ஒரு பெரிய ப்ராடக்ட்டை போட்டுட்டு அதை உங்களை 10 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ண சொல்லுவாங்க. அந்த சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, அந்த வெப்சைட்டை டெவலப் பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஏதாவது ரெவன்யூ அவங்களுக்கு ஜென்ரேட் ஆகாமல் இருக்காது. அதில் நீங்கள் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸுக்கு வேற அதில் கொடுக்க சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ப்ரைவசி இல்லாத ஒரு ஃபார்வர்ட் மெசேஜும் இந்த சொசைட்டியில் ஃபார்வர்ட் ஆகிக்கிட்டு தான் இருக்குங்கிறத சொல்கிறது தான் ஒரு வருத்தமான விஷயம். ஸோ இந்த மாதிரி மெசேஜ்லாம் வைரஸை விட வேகமாக பரவுதுங்கிறது தான் உண்மை. ஏன் தெரியுமா? அது உங்களோட ஃபீலிங்ஸை அவங்க டச் பண்ணுறாங்க. அந்த ஃபீலிங்ஸ் பயம், கோவம், இல்லைன்னா இறக்கப்படுறது. ஸோ உங்கள் எமோஷன்ஸ்லாம் ஃப்ரண்ட் சீட்டில் வந்துருச்சுன்னா உங்களோட லாஜிக்லாம் பேக் சீட்டில் ஆட்டோமேட்டிக்காக சீட் பெல்ட்டை போட்டுட்டு உட்காந்துரும். செக்ஷன் 2, எப்படி பப்ளிக் ஃபேக் நியூஸை நம்புறாங்கிறத பார்க்கலாம். நீங்கள் கேட்கலாம், பிரதர் எப்படி இந்த ஃபேக் நியூஸஸ்லாம் மக்கள் நம்புவாங்க அப்படின்னு. சிம்பிளாக சொல்லட்டுமா, அந்த ஃபார்வர்ட் பண்ணுற நபர் உங்களோட க்ளோஸ்டு ஒன். ஒரு மெசேஜ் நம்ம ஃபேமிலி மெம்பர் கிட்டேருந்தோ இல்லை ஒரு க்ளோஸ்டு ஒன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்தோ வருதுன்னா அதை நம்ம குவெஸ்டின் பண்ண மாட்டோம். கண்டிப்பாக அதை நம்ம பார்ப்போம். அதை யோசிக்காமல் மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கும் நம்ம நினைப்போம். அதாவது அது உண்மை கிடையாது, வெரிஃபை பண்ணாமையே ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த இடத்துல தப்புன்னு நான் சொல்ல வரேன். அண்ட் there is something called illusion of truth effect. இந்த illusion of truth effect எப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை ரிப்பீட்டடாக கேட்குறீங்கன்னா உங்கள் பிரெயின் அது உண்மைன்னே நம்ப ஆரம்பிச்சிடும். அது ஈவன் அது ஃபேக்காக இருந்தாலும் பொய்யா இருந்தாலும் நீங்கள் உண்மைங்கிறது மட்டும்தான் நம்புவீங்க. ஸோ ஷார்ட்டாக சொல்லணும்னா, ஃபேக் நியூஸ் பேட் பீப்புள்னால ஃபார்வர்ட் ஆகுறது இல்லை, கேர்லெஸ்ஸாக கண்மூடித்தனமாக ஃபார்வர்ட் பண்ணுறாங்கல்ல, அவங்க தான் அதை ஃபார்வர்ட் பண்ணி விடுறாங்க. ஸோ செக்ஷன் 3, ரியல் இம்பேக்ட் இன் தமிழ்நாடு. வாட்ஸ்அப் ஃபேக் மெசேஜ் isn't a harmless gossip, it is a real world consequences. நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொட்டி கிடக்கு. லைக் சைல்டு கிட்னாப்பர்ஸை பற்றி ஃபார்வர்ட் பண்ண ஃபால்ஸ் ரூமர்ஸாக இருக்கட்டும், அது சில டிஸ்ட்ரிக்டே பேனிக் அடைய வச்சிச்சுன்னே சொல்லலாம். அண்ட் நம்ம மக்கள் நிறைய பேர் வேக்சினேஷன்ஸ் எடுத்துக்க மறுத்தாங்க டியூரிங் கோவிட் டைம். ஏன் தெரியுமா? மெடிசன்ஸை பற்றியும் ஃபேக் நியூஸ் அதில் பரவுனுச்சு. அந்த வேக்சினேஷனை போட்ட பிறகு தான் நிறைய பேருக்கு இம்யூனிட்டி பவர் குறையுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நம்பி அந்த வேக்சினேஷனை எடுத்துக்காமல் இருந்திருக்காங்க.
இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேக் மெசேஜஸ்லாம் வந்து பப்ளிக் மத்தியில் வந்து ஒரு கன்ஃபியூஷனே ஏற்படுத்தி அதை அவங்கள நம்ப வச்சு ஒரு ஃபைனல் டெசிஷனே பண்ண முடியாத அளவுக்கு அவங்களோட சிச்சுவேஷனை ஆக்கிடுறது அப்படிங்கிறது தான் இங்கே வருத்தமான விஷயம். ஸோ ஒரு ஃபேக்கான மெசேஜ் கம்யூனிட்டிக்கு இடையில ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணுது, பயம் அண்ட் எரிச்சலை உண்டாக்கு, விச் இஸ் ஸ்கேரி. செக்ஷன் 4, ஃபேக் நியூஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது. வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து உங்களுக்கு ஃபார்வர்ட் ஆகுதுன்னா அதை ஃபார்வர்ட் மற்றவங்களுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1 minute அதை பற்றி வெரிஃபை பண்ணி பாருங்கள், யோசிச்சு பாருங்கள் அது உண்மையாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ என்ன மாதிரிலாம் அதை செக் பண்ணலாங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு குவிக் டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங், செக் த சோர்ஸ். இந்த ஃபேக் நியூஸ் வந்து ஒரு அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து ஃபார்வர்ட் ஆகுதா இல்லைனா ஒரு அன்னோன் வெப்சைட்லேருந்து உங்களுக்கு ஃபார்வர்ட் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு கிராஸ் செக் பண்ணுவேன். லைக் வெரிஃபைடு வெப்சைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தந்தி, சன் நியூஸ், பிபிசி, விக்கிபீடியா, ஸோ அந்த மாதிரி பேஜெல்லாம் வந்து நம்ம ட்ரஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அந்த ஃபார்வர்ட் ஆகுனுச்சுல அந்த மெசேஜை வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். ஒருவேளை அது உண்மையாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சைட்ஸ்லாம் வந்து ஏதாவது ஒரு சைட்டில் அப்பியர் ஆகும். ஸோ அது உண்மை அப்படிங்கிறது நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். அதுவே அது ஃபேக்காக இருந்துச்சுன்னா அதில் காமிக்காது. அண்ட் முக்கியமாக போஸ்டட் டேட்டை அது செக் பண்ணுங்கள். அது ரீசெண்டாக போஸ்ட் பண்ணதாக இருக்கலாம், இல்லைனா வெரி லாங் டைமாகவோ வந்து அது அவங்க போஸ்ட் பண்ணியிருக்கிறதா இருக்கலாம். அங்கே வந்து எப்போ அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்கிறத டேட் வித் டைமோட காமிக்கும். அண்ட் ரிவர்ஸ் இமேஜ் சர்ச்னு ஒரு இது இருக்குது. அது எப்படின்னா நம்ம எல்லாருக்குமே கூகுள் லென்ஸ் தெரியும். ஸோ அந்த கூகுள் லென்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோட்டோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதில் வந்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா சர்ச் ரிசல்ட்ஸ் காமிக்கும். இந்த உலகத்தில் எந்த சைட்டில் இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வரும் இந்த ரிசல்ட்டில். ஸோ அதை வச்சு நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம் இது வந்து ஃபேக்கா இல்லை உண்மையா அப்படி. அண்ட் இப்போலாம் வந்து ஏஐலேயே வந்து இந்த இமேஜ் சர்ச்சிங்லாம் வந்துருச்சு. இப்போ எல்லார் மொபைல்லையும் ஏஐ இருக்குது. ஸோ அதை பயன்படுத்திக்கும். எல்லாத்தையோட மேல் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 1 minute யோசிச்சு பாருங்கள், இது ஃபேக்காக இருக்குமா இல்லை உண்மையாக இருக்குமாங்கிறத நீங்கள் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஆல்வேஸ் ஆஸ்க் யுவர் செல்ஃப். செக்ஷன் 5, யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. மறைக்காமல் ஒரு உண்மையை சொல்லுவோம். நமக்கு அறியாமையே நம்ம ஏதாவது ஒரு மெசேஜை வந்து நம்ம வெரிஃபை பண்ணாமையே நம்ம நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருப்போம். பட் உண்மை என்னன்னா அந்த மாதிரி ஃபேக் நியூஸஸ் எல்லாம் நம்ம வந்து வெரிஃபை பண்ணாமல் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பொறுப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அது உண்மையான நியூஸா இல்லையான்னு நம்ம தான் வந்து வெரிஃபை பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணணும். ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நியூஸை ஒரு 1 minute எடுத்து யோசிச்சு பாருங்க, அது உண்மையாக இருக்குமா இல்லை ஃபேக்காக இருக்குமான்னு கிராஸ் செக் பண்ணி பாருங்க. செக்ஷன் 6, ஃபேக் நியூஸ்னால ஒரு பாசிட்டிவ் சைடு இருக்குன்னு நான் முன்னாடி ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் அல்லவா. அது என்னன்னா அவேர்னஸ் இஸ் க்ரோவிங். நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போது சோஷியல் மீடியாவை ஒரு அவேர்னஸாக எடுத்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்து அதை ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு போர் ஃபேமிலிக்கு சர்ஜரி ஆப்ரேஷனுக்காக ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அது எல்லாமே சோஷியல் மீடியாலேயே அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. நியூஸ் சேனல்ஸை விட யூடியூப் சேனல்ஸ் தான் மக்களுக்கு நிறைய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்குறாங்கன்னே நான் சொல்லுவேன். அண்ட் ஸ்லோலி இந்த ஃபாஸ்ட் பேஸ்ட் என்வாயர்மெண்ட்டில் கொஞ்சம் பாஸ் எடுத்து அதை வெரிஃபை பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு என்னோட கருத்தை நான் சொல்லிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ஒரு ஷாக்கிங்கான மெசேஜ் வந்து உங்கள் வாட்ஸ்அப்பில் வந்துச்சுன்னா அது வெரிஃபை பண்ணாமல் ஷேர் பண்ணுற பர்சனாக இருக்காமல் வெரிஃபை பண்ணிவிட்டு ஒரு பொறுப்பான பர்சனாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஆன்லைன் வேர்ல்டில் சேஃபாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஸ்டடி பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட கொண்டு வரேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டாபிக் சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தொடர்ந்து என்னை சப்போர்ட் பண்ணுற உங்களுக்கு என்னோட ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ்ன்னு சொல்லி இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். டேக் கேர்.